டு தி ஷோ. காலை வேளையில ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெஷ்ஷா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 20 வருஷ பழக்கத்தை உங்களால சட்டுன்னு மாத்த முடியுமா வருண்? கண்டிப்பா மாத்தவே இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்ல. ஆனா ஜெனரலாவே நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு என்னன்னைக்கு எப்பப்ப பண்ணணும் அப்படின்ற ஒரு நேரத்துக்கும் ஒரு வேலைகள் இருக்கு இல்லையா? கரெக்டா அந்த வேலைகள்லாம் நீங்க வந்து இந்த 3 வேளை சாப்பிடுறத பத்தி தான பேசுறீங்க. இல்ல சாப்பாடு இல்ல. நம்ம எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தி பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் ரொட்டீன் இருக்கு இல்லையா, அது மாறினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இல்ல அது மாறுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஓகே, என்ன மாதிரி ரொட்டீன் சொல்றீங்க நீங்க? என்ன மாதிரி அப்படின்னா இப்போ வந்துட்டு எப்ப நம்ம சாப்பிடுறோம், எப்ப நம்ம தூங்குறோம், எப்ப நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ரொட்டீன் இருக்கு இல்லையா. சோ இரவு நேரங்கள்ல தான் நம்ம தூங்கணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து நமக்கு பழக்கப்படுத்தின ஒரு விஷயம். ஆனா 20 வயசுக்கு அப்புறமா வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க நைட் ஷிஃப்ட் வருது அப்படின்னா இரவு முழுக்க விழிச்சு இருந்து நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் எவ்வளவு வருஷங்களா பழகின ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா மாறுது இல்லையா திடீர்னு. அதை எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம முழுக்க பேச போறோம். நிச்சயமாங்க. நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற டைம் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த டைம்ல விளையாட சொன்னா கூட நம்மளாம் விளையாட மாட்டோம். அவ்வளவு நல்ல பசங்க. அந்த ஒரு டைமுக்கு பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே வரும். அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நைட் தூங்கிட்டு இப்போ நைட்டு தான் ஃபுல்லா வந்து நம்மளோட எஃபர்ட்லாம் போட்டு முழுக்க நம்ம திறமையெல்லாம் வெளிப்படுத்தி வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பண்ணிடலாம். பட் லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறப்போகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பகல்ல இருக்க போது நைட்ல இருக்க போதுன்னு தெரியாம தான் இருக்கும். இவங்க பேர் தான் தேர்ட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ரொம்ப இவங்க கம்மியான ஒரு சதவீதத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்க வந்து அதிகமாயிட்டே வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் நார்மல் நம்ம ஊர்ல அப்படிங்கிற மாதிரியே ஆயிட்டு வருது. ஸோ அவங்கள பத்தி, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி, அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்ததுனால அண்ட் இம்பாக்ட்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அவங்களோட லைஃப்ல இதனால அப்படின்லாம் தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு டாக்டர் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்ல போறாரு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது நாம் பார்த்தோம், நார்மல் டெலிவரி குறைந்து சிசரியன் டெலிவரிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருத்தரிப்பதற்கே கூட நம்ம செயற்கை முறைகளை பின்பற்றிட்டு இருக்கிறோம். இதனால் பெண்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய பிறவிக் கோளாறுகள் கூட அதிகமாக இருக்குது. தட் இஸ் கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ். பிறக்கும்போதே நோயோடு குழந்தைகள் பிறக்கும் அந்த சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் குழந்தை பிறந்த பிறகு நாம் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக ஓரளவு இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அறிஞர்களும் மருத்துவர்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. ஆனாலும் ஃபார்முலா மில்க் குடிக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏறக்குறைய இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாய்மார்களினுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தாய்ப்பால் கொடுத்து குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை மிக குறைவாகத்தான் இருக்குது. அக்யூபங்க்சரில் ஒரு அற்புதமான புள்ளி, ஒரு பெண்ணுக்கு அந்த மதர் ஃபீடிங், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பதற்கான ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளி நம்முடைய கைகளில் சுண்டு விரல் பக்கமாக இந்த ஓரத்தில் இருக்குது. நம்ம கைகளை மடக்கும்போது இருதய ரேகையினுடைய வெளிப்புற விளிம்பில் ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் ஏற்படும், சதை திரட்சி ஏற்படும். இதுதான் அந்த புள்ளி. இந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும்போது தாய்க்கு குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பதற்கான சூழ்நிலை உருவாகும், வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதன் மூலமாக அந்த குழந்தை ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வளரும். இந்த புள்ளியை பயன்படுத்தி தாய்மார்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக பேணி வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிக்கு இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. அது என்னென்னா லோ பேக் பெயின். பொதுவாக கர்ப்பப்பை பலவீனம் உள்ள பெண்களுக்கு கீழ் முதுகில் வலி இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த சிசரியன் டெலிவரி அப்போ அனஸ்தீசியா கொடுக்கறதுனால அந்த வலி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் அந்த பகுதியிலே செல்லக்கூடிய யூரினரி பிளாடர் எனர்ஜி பாத்வே, அந்த சக்தி ஓட்ட பாதை பலவீனம் அடைவதாலேயும் அந்த இடத்துல வலி இருக்கும். ஸோ இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கீழ்முதுகு வலி முற்றிலும் குணமாகும். ஸோ இந்த 2 பிரச்சனைக்கும் இந்த புள்ளிகளை வந்து நாம் நிச்சயம் பயன்படுத்தி பலனடைய முடியும். அக்யூபஞ்சர் மருத்துவத்தினுடைய சிறப்புகளில் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரும்போதே மாசேதுங் பற்றி பேசணும். அவர் அக்யூபஞ்சர் மருத்துவத்தை பற்றி அறிந்திருந்ததால்
சீன நாட்டினுடைய மக்கள் தொகையை குறைப்பதற்கு கூட அவர் இயற்கையான கருத்தடைக்கு வந்து வழி சொன்னார். LI4 SP6 அப்படிங்கிற 2 அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்துவதன் மூலமாக இயற்கையாகவே கருத்தடை செய்து கொள்ள முடியும், குழந்தை தரிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அந்த நாட்டில் இருந்த மருத்துவர்களுக்கு அறிவித்து அதை மக்களுக்கு செய்யும்படி சொன்னவர். காரணம் என்னென்னா, ஒரு செயற்கை முறை கருத்தடைகளை மேற்கொள்ளும் போது தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்குது. மீண்டும் அவர்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கர்ப்பப்பையினுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக, அவர்கள் வேண்டும் போது அழகிய ஆரோக்கியமான குழந்தையை ஈன்றெடுத்துக் கொள்வதற்காக, இயற்கையாகவே கருத்தடை செய்து கொள்வதற்காக இந்த புள்ளிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஸோ இயற்கையாக அக்யூபஞ்சர் மூலமாக குழந்தை பெறுவதை தள்ளி போடவும் முடியும், கருத்தரித்து ஆரோக்கியமான குழந்தையை ஈன்றெடுக்கவும் முடியும். இது எல்லாமே ஒரு சரித்திர ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சில தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நம்மளுக்கு டாக்டர் தேவை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் அப்படிங்கிறவர் வந்து 3 வேளைக்கும் வந்து நம்மளை மீட் பண்ணால் தான் வந்து சரியாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ரீதியா எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்து நம்ம உடல் ரீதியா ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியறது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாவம் அவங்க வந்து டே ஃபுல்லா ஐதர் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல அப்படியே அவங்களுக்கு லீவே கிடைச்சாலும் கூட அந்த லீவை வந்து ரொம்ப குவாலிட்டியா அவங்களால ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு வருத்த நிலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்மர் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் சன்னை ரொம்ப நாள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே நிறைய ஆங்கிள்ஸ்ல அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்களோட ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகேன். அது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்னுடைய ரேட் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா வந்துட்டு அப்பெல்லாம் வந்து மேபி ஏதாவது ஒரு சில ஆக்குபேஷனுக்கு மட்டும்தான் இந்த நைட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேண்டட்டரியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எல்லா ஆக்குபேஷன்லையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த நைட் ஷிஃப்ட் வந்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து டைமே இல்லை. ஸோ இரவும் பகலும் ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சாதான் முடியும் அப்படின்றது வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. 20% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்காக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வேயே சொல்லுது. பட் தொடர்ந்து அந்த நைட் ஷிஃப்ட் மட்டுமே அப்படிங்கிறது மட்டும் இருந்தா பரவாயில்ல. அந்த ரூட்டீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்ச் ஆகி தான் வந்து வரதை நீங்க போய் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து டேல ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் நடுவில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அந்த ஷிஃப்ட் வேற அப்பப்போ மாற்றி போட்டுருவாங்க. அந்த கிரேவியார்ட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் மாற்றி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வச்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன முத்திரை அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான சில சிறப்பு குறிப்புகள். பெண்களுக்கான குறிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாமே தாய்மார்கள் வந்து இதை குறித்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பல பேருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அற்புதமான குறிப்புகள். இது எளிமையான வைத்திய முறைகள், அதே சமயத்தில் இதை வந்து நம்ம பக்க விளைவுகள் இல்லாதது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான வறட்சித்தன்மை. இது வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கும் காலங்களில் ஏற்படக்கூடும், அல்லது குழந்தை பிறந்து அந்த பால் மறக்கடிக்கக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு. இந்த பிரச்சனைக்கு பெயர் வந்து பிறப்புறுப்பினுடைய வறட்சி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வறட்சி நிலையை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த விதமான ஒரு நோய்க்கும் மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த சிறுநீரில் வந்து ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்படும். அந்த மாதிரி ஒவ்வாமை வர்றது மூலமாக நமக்கு வந்து எரிச்சல், அரிப்பு, ஒரு விதமான துர்நாற்றம், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வியர்வையில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்கிறது, இதெல்லாமே நமக்கு இருக்கும். தோல் எல்லாமே வறண்ட நிலையில் இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான நீண்ட நாட்களாக தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா காதுகளில் வலி ஏற்படும். இதெல்லாமே வந்து இந்த நோயினுடைய அறிகுறியாக இருக்கும். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 முத்திரைகளை நம்ம சொல்லணும். முதல் முத்திரை வந்து யோனி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கே உண்டான சிறப்பு முத்திரை அது. இரண்டாவது குலசு முத்திரைன்னு ஒரு முத்திரை. ஏன் வந்து இந்த குலசு முத்திரையை நம்ம இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து கர்ப்பப்பை நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த குலசு முத்திரை வந்து மிக அற்புதமான விலா எலும்புகளில், அதாவது இந்த பக்கத்தில் விலா எலும்புகளில் 2 பக்கமும்
ஒரு விதமான உணர்ச்சிகளை தூண்டி நம்மளை வந்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை இது. அதை நம்ம வந்து இந்த இடத்துல யோனி முத்திரைக்கு அடுத்தது பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய பால் உணர்வுகள் சுரப்பிகள் எல்லாமே தூண்டப்படும். அதன் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு வந்து சரி செய்யப்படும் அப்படின்றதுனால தான் இது சொல்கிறோம். ஆக முதல் முத்திரை வந்து யோனி முத்திரையும், இரண்டாவது குலசு முத்திரையும், மூணாவதாக லபதி முத்திரைன்னு ஒரு முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் வரிசைப்படி செய்ய வேண்டும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதல் முத்திரை வந்து யோனி முத்திரை. உங்களுடைய 2 கைகளினுடைய விரல்களையும் இப்படி கோர்த்து ஆள்காட்டி விரலை மட்டும் வெளியில் நீட்டி இப்படி ஒன்றோட ஒன்று தொட்டுக்கணும். பெருவிரல் நுனியை கொண்டு வந்து மாற்றி தொடணும். அதாவது வலது கை சுண்டு விரலில் இடது கை பெருவிரலும், இடது கை சுண்டு விரலில் வலது கை பெருவிரலும் அப்படி தொடணும். இந்த மாதிரி. இரண்டாவது முத்திரை பார்த்திங்கன்னா குலசு முத்திரை. இது வந்து உங்களுடைய இடது கையில் சுண்டு விரல் முடிகிற இடத்துல வலது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து அப்படி வச்சு லேசாக அப்படி தொட்டிங்க அப்படின்னா ஒரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த முத்திரை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்படி இருக்கணும் பாருங்கள், அந்த மாதிரி வரும். அடுத்தது மூன்றாவது வந்து லபதி முத்திரை. உங்களுடைய முதல் 2 விரல்களையும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். பெருவிரல் நுனியை கொண்டு வந்து மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலினுடைய நுனியில் அப்படி தொட்டு வட்ட வடிவத்தை உருவாக்கணும். இந்த 3 முத்திரைகளையுமே வரிசைப்படி செஞ்சு முடியுங்க. மூலிகை தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து எல்லா மூலிகை கடையிலையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த மாசிக்காயை வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு ஒரு சுத்தமான நிலையில் எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சணும். அதாவது ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 4 காய் போட்டிங்கன்னா போதும். அதை வந்து நல்லா காய்ச்சி அந்த பொடி வந்து அப்படியே மிதந்து பொரிஞ்சு மேலே வரும். கீழே வந்து வெறும் எண்ணெய் மட்டும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த எண்ணெயை எடுத்துக்கணும். இதை வந்து தேவைப்படும் பொழுது, அரிப்பு இருக்கும் பொழுது அல்லது அதிகமான வறட்சி இருக்கும் பொழுது, இரவில் படுக்கும் பொழுது பிறப்புறுப்புலெல்லாம் தேய்ச்சிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த மாசிக்காயை பயன்படுத்துவது அப்படின்றது பெண்கள் அனைவருக்குமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது வந்து இன்றைக்கி ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இன்னொன்று வந்து இந்த மாசிக்காயினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல எங்கே ரத்தம் வந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாசிக்காய் பொடியை தூவுனீங்கன்னா ரத்தம் நின்றும். அதே மாதிரி உள்ளேயும் சரி, இப்போ திடீர்னு சிலருக்கு மூக்கில் ரத்தம் வருது, வயிற்றில் வாந்தி எடுக்கும்போது சிலருக்கு ரத்தம் வருது, அந்த மாதிரினா உடனே மாசிக்காய் பவுடரை கொஞ்சம் உள்ள தண்ணியில் கலக்கி கொடுத்தீங்கன்னா ரத்தம் நின்றும். எவ்வளோ எளிமையான ஒரு வைத்தியம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாசிக்காய் வச்சுருக்கணும். இதை அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் மறக்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். ஓகே, நல்ல முத்திரையை கற்றுக்கிட்டோம். எந்த விதமான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் உங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சமயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முத்திரைகள்லாம் உதவும். அண்ட் நம்மளோட தேர்ட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆங்கிள்ஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்களோட ஹார்லிக்ஸ் பழக்கம். இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் தி ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து தேர்ட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு புதுசா வந்து சொல்றோம் அப்படின்னே சொல்லலாம். நைட் ஷிஃப்ட்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்குதா, அலவன்சஸ் கிடைக்குதா, அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாமே சரியாக பார்த்துக்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி சொல்றதுக்காக இன்னைக்கு கோப்ரா லீகல் சொல்யூஷன்ஸ்லேருந்து சக்தி சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றின ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இங்கே கோப்ரா லீகல் சொல்யூஷன்ஸோட நிர்வாக இயக்குனராக இருக்கேன். இந்த கம்பெனி வந்து 10 வருஷமாக செயல்பாட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட்டில் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அவுட் சோர்சிங் துறையில் அந்த 8 வருஷத்தோட அனுபவம் தான் இப்போ நாங்கள் இருக்க கம்பெனியில் இந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஓகே. பொதுவாக எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஷிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது இல்லை. எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் 9 to 6 மாதிரி ஜாப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மிஞ்சி போனால் எக்ஸ்டெண்ட் ஆகி போனால் 8:30 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. எப்போதுலேருந்து இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுலாம் வர ஆரம்பிச்சது நம்ம ஊருக்கு ஒரு 20-30 years பிஃபோராக இருந்தாலும் அக்யூரேட்டாக எப்போதுலேருந்து வர ஆரம்பிச்சது? அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு உண்டான அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ புதுசாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை கால் சென்டர் பிபிஓன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே. நம்ம ஊரில் இது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை சர்வீசஸில், இல்லை டிரைவர்ஸ், இங்கே உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்க டிரைவர்ஸு, லாரி சர்வீஸ், இது எல்லாமே வந்து நைட்டில் தான் நடக்குது. ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ், ப்ரெஸ், மீடியா, ஆர்ட் ஃபார்ம், முக்கால்வாசியான விஷயங்கள் வந்து
நைட் ஷிஃப்ட்ன்றதோ இல்லை நைட்டில் ஒர்க் பண்ணுறதோன்றது இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதில் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற ரீசன் வந்து இங்கே நைட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால உற்பத்தி அதிகமாக இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. உற்பத்தின்றத நேரத்தை சேமிக்கிறாங்க. இப்போ நான் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் ஒரு டே டைம் வீணாக போயிடுதுன்னு நினைக்கிறதுனால நான் நைட்டில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நைட் ஹவர்ஸில் எனக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு டே எனக்கு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் அங்கே வந்து சேர்ந்துடுறேன், நேரத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். அடுத்த நாள் காலையில் என்னோட உற்பத்தி, அதாவது நான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை நான் செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதனால தான் அடிப்படையில் ஆரம்பித்தது. இதை வந்து ஒரு நல்ல வழிமுறைப்படுத்தி ஒரு உற்பத்தி திறனை பெருக்கலாம் அப்படின்றத நிறுவனங்கள் அதிகமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, இப்போ அமெரிக்கா மாதிரி இருக்க ஒரு சில இடங்களில் இந்த டைம் டிஃப்ரென்ஸ், இந்த ஜோன் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டே டைமில் இருக்கும்போது நமக்கு நைட் ஹவர்ஸ்ன்றது எந்த ஒரு, இப்போ அவங்க இப்போ அவுட் சோர்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பர்டிகுலராக அந்த வேலையை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களோட நைட் ஹவர்ஸில் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. அந்த ஒர்க்கை நம்ம எல்லோரும் இங்கேருந்து முடிச்சுட்டு அதே ஒர்க்கை அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த இடத்துலையுமே டிலேவே கிடையாது. ஒரு நாள் டிலேன்றதே கிடையாது. ஸோ கண்டினியூஸாக அந்த ஒர்க் ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மெயினான காரணம். இப்போ ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரொடக்டிவிட்டி, இட் இஸ் நாட் அபவுட் த டைம் பட் ஆல்சோ காஸ்ட் தட் இஸ் இன்வால்வ் இன் த ஃபேக்டர். ஸோ இது 3 காரணங்களுக்காக நைட் ஷிஃப்ட்ன்றது இப்போது ரொம்ப சகஜமாக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு வருது. அண்ட் அபவுட் த மைண்ட் செட் தான் வந்து உடனே ஒரு டவுட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஸ்கூலில் பகலில் படிச்சுட்டு நைட்டில் வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி நம்மளோட ஸ்கூல்லேருந்தே ரொட்டீனில் தான் வந்து போயிட்டு இருந்தோம். ஒரு 22 இயர்ஸ் இப்படி போயிடுச்சு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த நைட் ஷிஃப்ட் மாறலாம் விஷயங்கள்லாம் வருது. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மனநிலை இருக்கும் தொடர்ந்து நைட் ஷிஃப்ட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் மெயினாக அவங்க மட்டும் ஒர்க் பண்ணால் பரவாயில்ல, ஐ மீன் கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு பிரிவினர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஒரு ஸ்பௌஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நார்மல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நானும் வந்து 22 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி டே டைமில் மட்டும்தான் ஸ்கூலிங் காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்காக முதல்ல போகும்போது நைட் ஷிஃப்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப புதுமையான அனுபவம் தான். ஏன்னா நமக்கு சூரிய ஒளியில் டே டைமில் டே லைட்டில் அதுலேருந்து எனர்ஜி எடுத்து ஒர்க் பண்ண ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் அந்த என்வாயன்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு புதுசு தான். சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக் மிஸ் ஆகுது. காலையில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸில் ஆரம்பித்து நீங்கள் சாப்பிட்ற இன்டேக்லேருந்து எல்லாமே டைம் ஜோன் மாற ஆரம்பிக்குது. ஸோ இட் வில் ஸ்டில் ஹேவ் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் டெஃபிஷியன்சிஸ் நிறையா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க ஏன் அதை சொல்ல முடியுதுன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ் கருத்தரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுன்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மெடிக்கலாக திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரைட் ஃபார் த சைல்டு க்ரோத். ஸோ இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸும் இதில் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கேன் ஸ்கூல் டேஸ் காலேஜஸ் வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா அதுக்காக டெடிகேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு ஒர்க் காலையில் 6 மணிக்கு தான் முடியுதுங்கும் போது நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு ஜிம் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு லாங் வாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான இன்டேக் ஃபுட் எடுத்துக்கணும் நீங்கள். தட்ஸ் வென் யூ கெட் எனர்ஜி. ஸோ அது உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸே இருக்காது பிகாஸ் யூர் ஆல்ரெடி ட்ரெயின்ட் இன் த நைட். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா யூ கெட் டயர்ட். இன்னொரு விஷயம், டே டைமில் நைட் ஹவர்ஸில் இருக்கிற அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியாது. என்ன தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரூம் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் போட்டு நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட அந்த பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து டே டைமில் உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் ஆஃப் மீதி பேர்லாம் அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க. டே டைம் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஆக்டிவ். ஸோ அந்த ஒரு இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சைக்கலாஜிக்கலாக அவங்களோட எதர் தே குட் பி எக்ஸ்ட்ரீம்லி இன்வால்வ் இன் சர்டன் திங்ஸ். அவங்க சொல்லுவாங்க நான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நான் நிறைய பண்ணுறேன். ஆனால் அவங்களோட மனநிலையில் மாற்றங்களை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம், ஓவர் த இயர்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் இம்பேஷண்ட் ஆவாங்க, பிஹேவியரல் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓவர் த இயர்ஸ். கோவப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம், இவ்வளோ எதுக்காக பண்ணுறோம்,
நம்மளோட ஹெல்த்துக்கா இல்லை வெறும் காசு தானா இல்லை நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்ப்புகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எதர் ப்ரமோஷன் ஒரு பிகர் சேலரி, அது வந்து ஆவரேஜாக ஸ்ட்ரீம்லைண்டாக தான் போயிட்டு இருக்குங்கும்போது அவங்களையும் மீறி அவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணணும். இல்லை அவங்களோட சூப்பர்வைசர்கிட்ட அஜிடேட்டடாக தான் பேசுவாங்க. என்ன சார் இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் நடக்கலன்னு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா இன்டராக்ஷன் கம்மியாகுது. உங்களோட சூப்பர்வைசர்ஸ் என்னதான் சூப்பர்வைசர்ஸும் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணால் கூட அவங்கள பற்றிய எதிர்பார்ப்புகள், அவங்களோட ஃப்யூச்சர், அந்த டிஸ்கஷன் எல்லாமே கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா முக்கால்வாசியான டெசிஷன் மேக்கிங் டே டைமில் நடந்துடுது. இவங்க ப்ராசஸ் பண்ணுறவங்க ஒரு ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் நைட்டில் இருக்காங்க. ஒரு சில சூப்பர்வைசர்ஸ் மட்டும்தான் கூட அவங்களோட இருக்கிறாங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கலாக அது டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் an impact. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதில் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்லேயும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கலந்தே இருக்குது அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அந்த 8 வருஷம் அந்த நைட் ஷிஃப்ட்டோட வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து ரொம்ப ஆர்வமாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தேன். இந்த 8 வருஷ பீரியடில் என்னோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஒரிஜினலாக நான் வந்து இதை விட்டுற மாட்டோம், நம்ம ஜிம்க்கு ரெகுலராக போக முடியும், நம்ம இல்லை ஒரு கிரவுண்டில் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அது ஃபுல்லாகவே ட்ரெயின் அவுட் ஆகிடுது. ஏன்னா ஃபுட் இன்டேக் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடணுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா எங்களுக்கு ஷிஃப்ட்டே 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 11 மணி இல்லை 12 மணிக்கு தான் டின்னர் கிடைக்கும். ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது விடிய காலையில் 3 மணி இல்லை 2 மணிக்கு நேச்சுரலாக பசிக்க எடுக்கும், இல்லை தூக்கம் வரும். இது ரெண்டுமே நடக்கும். ஸோ யூஆர் ட்ரெயின்ட். ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஸ்நாக்கோ இல்லை ஒரு டீ காஃபீஸ்க்காகவோ நம்ம சாப்பிட்றதுக்காக போகிறோம். இது தவிர என் கூட ஒர்க் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்காக அந்த டைம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மோக் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சூப்பர்விஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லை டே டைமில் அவங்க சரியாக தூங்காமையும் இருக்க முடியும். எல்லா நாளும் நல்லா தூங்கிட முடியாது. ஸோ அந்த டைமில் they really wanted to take break. அப்போ காஃபி இன்டேக் அதிகமாகும். ஸோ கேஃபீன் இன்டேக் எல்லாம் அதிகமாகும் போது இட் டஸ் அஃபெக்ட் யுவர் இட் டேக் a toll on your body. ஸோ உங்களால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கு வந்து ஐ ரியலி வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் இட். 8 yearsன்றது லாங் பீரியட். ஆப்வியஸ்லி இன்கம் இருக்குன்றதுனால தான் அதை ஒர்க் பண்ணோன்னாலும் லாங் பீரியட் டு டூ ஆன் நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ தட் இஸ் வாட். கண்டிப்பாக ஒரு நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால ஒரு 8 years ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹைரார்கி அப்படிங்கிறதுலையும் ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் ஏறியிருப்பீங்க. அண்ட் அஸ் யூ செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப போதுமானவாக இருந்திருக்கும். பட் 8 years அப்புறம் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா நிறையா ஃபேக்டர்ஸ் அதுக்கு ரீசனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபுட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்மளுக்கே தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கணும். அண்ட் ஸ்மோக்கிங் வந்து டிராஸ்டிக்காக அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஆனால் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்னு ஒரு விஷயம் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேர் தூங்கி விழுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனையாக இருக்கும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பழகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பொதுப்படையாக சொன்னாலும் ஒரு நபர் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய நேரம் வந்து 1 மணி வரைக்கும் தான் நைட் ஷிஃப்ட்டில். இது புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்லாம் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் ஒரு அருமையான டீமில் பியூட்டிஃபுல் என்வாயன்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ண ஒரு இடத்துல 8 வருஷம் ஒன்றா டீம் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். எங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை. ஸோ என்ன தான் அது மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுனாலும் ஒரு காலகட்டத்தில் கிளைண்ட் ஃபீட்பேக் வரும்போது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் எரர்ஸை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த பேட்டர்ன் ஆஃப் எரர்ஸ் வந்து விடிய கால 2:30 மணிக்கு மேலேயும் 3:30 மணிக்குள்ளேயும் நாங்கள் ஒர்க் பண்ணதில் மட்டும்தான் வருது. அதுக்கு முன்னாடி வரல, அதுக்கப்புறம் வரல. 1-2 இருந்திருக்கலாம், பட் அந்த இடத்துல தான் மெஜாரிட்டியாக இருக்குது நாங்கள் டைம் ஜோன் வரைக்கும் வச்சு பார்க்கும்போது. ஸோ பாயிண்ட் என்னென்னா ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு தனிநபரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்றது தான் விஷயம். அவங்க பண்ணுற ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுன்றது தான். அதே மாதிரி விடிய காலையில் அந்த 3 மணி வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்து கிரேவ்யார்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த டைமில் வந்து டெட், யூ கேனாட் ஒர்க். ஸோ அந்த டைமில் நாங்கள் அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் பிரேக் கொடுக்கணும், யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு வாக் பண்ணுவோம். எதுவுமே இல்லைன்னா ஒரு 1/2 hour ஒர்க்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த பிரேக் டைமிங் அப்படி ஒர்க் பண்ணிப்போம். ஒரு டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிற மாதிரி நாங்கள் உட்காந்து ஒர்க் டைமில் எந்திரிச்சிடுவோம். ஆல் ஆஃப் அஸ் வில் கெட் அவுட் ஆஃப் த சீட் அண்ட் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம், கிளாப்ஸ் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், மார்ச் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த 1/2 hour எங்களோட அந்த
ஜாம்பினஸ் போகிறதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ நைட் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப மேண்டட்டரி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டாலும் கூட அது வந்து வேற சாய்ஸே இல்லை, இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் கூட நீங்க உங்களை பொறுப்பாக பார்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கம்பெனி உங்களை கவனிச்சுக்கிறதா அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். ஆமா, நைட் அதுவும் டிராஃபிக்கே இல்லாமல் ஒர்க் போயிட்டு வரது எப்படி இருக்கு, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். என்ன அப்படின்னா இவங்க சார் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. நம்ம ஷோலே வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பெண்களுக்கு வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நைட்ல தான், அதுவும் அந்த டார்க்ல தான் வந்து சுரக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நம்ம தடை பண்ணும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு. இதுல என்ன அப்படின்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்றது கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க நம்மளோட ஆப்ஷன் மட்டும்தான், நம்மளோட சாய்ஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணி. கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தால் அந்த நைட் ஷிஃப்ட் வந்து கஷ்டமாகவே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பற்றி கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இன்டேக் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, மன ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பாதிப்பாகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஜென்ரலாகவே வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஷிஃப்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் உடனே சொல்கிறது ஹெல்த் போயிடும் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம முடிச்சிடுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து ஹெல்த் வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, எங்கள் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணார். அவரும் நைட் ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணார். அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா டே டைமில் கிளினிக் போயிட்டு, இது நாங்கள் பண்ணது கொஞ்சம் மெடிக்கல் ரிலேட்டட் ஒர்க் இருந்ததுனால அவரோட எக்ஸ்பர்டீஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ நைட் ஹவர்ஸில் அவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நைட் ஹவர்ஸில் பேசின ஒரு சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஃபுல் நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ இட் ஸ்டார்ட், நான் ஹெட் டு டோ சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹெட், டேண்ட்ரஃபில் ஸ்டார்ட் ஆகும். ஹேர் ட்ரைனஸ் பயங்கரமாக இருக்கும். பிரெயின் பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து, ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர்ஸை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற நேச்சுரல் லைட்டிங்ஸ்ன்றதை விட ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ஸ் தான் கிடைக்குது. இட்ஸ் நாட் யுவர் சன்லைட். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இதில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ். அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங் என்வாயன்மெண்ட். ஸோ இது எல்லாமே உங்களோட நேச்சுரலாக எவ்ரிபடி ஹேஸ் அன் ஆரா. நம்மளை சுற்றி ஒரு பாடி இருக்குது, அது இட் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் த ஹோல் திங்னு சொல்லுவார். அண்ட் இன்டைஜஷன் ஒரு காமன் ஃபேக்டர். நிறைய ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்டைஜஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஈட்டிங்கே வந்து மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் வந்து காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிட்றவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். த என்டையர் டே தே டோன்ட் ஈட் எனிதிங். அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறும். ஒருத்தவங்க ஒபேசிட்டி அப்போ ஆரம்பிக்கும். நிறைய ஒபேசிட்டி அதில் தெரியும், உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க they'll put on a lot of weights. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு ப்ராஸ்பரஸான விஷயம்னு. பொதுமக்கள் அவங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது இட்ஸ் ஆக்சுவலி தேர் கில்லிங் தெம்செல்வ்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு மூமெண்ட் கிடையாது. ஸோ இது வாக் பண்ணுறதுக்கு நீங்கள் பெட்டில் படுத்துனீங்கன்னா உங்களோட உடம்புக்கு வந்து எனர்ஜி ரீசர்ஃபேஸ் ஆகுது. அதனால நீங்கள் யூ ஆர் டேக்கிங் இன். பட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே மாதிரி பாடி போஸ்டரில் நீங்கள் நைட் ஹவர்ஸில் தூங்க வேண்டிய நேரத்தில் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக யூ வில் கெட் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் யூனோ இதெல்லாமே வந்து டெஃபினட்டாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி வந்து நைட் ஷிஃப்ட் பற்றி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பாவப்பா எவ்வளோ பாவம் இல்லை அவங்க, அந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெனிஃபிட்ஸையும் அவங்க வந்து ரீப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு 8 இயர்ஸ்க்கு அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் ட்ரிக்ஸ் டு சால்வ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு டேயில் எப்படி அவங்களோட நேரத்தை அமைச்சுக்கணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது போக போக அவங்க வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து பழக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வந்து கொடுக்கும்? வெரி குட். சி அகெயின் நான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்க சேலஞ்சஸ் பேசினதுனால நைட் ஷிஃப்ட்டில் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு கிடையாது. நைட் ஷிஃப்ட் இஸ் காட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கார்ப்பரேட் லெவலில் ஒர்க் லெவலில் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டை விட ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அது ரீசன் என்ன அப்படின்னா டே டைமில் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு பிளானிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ப்ராசஸ், ஒரு 6 சிக்மா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸில். இல்லை ஒரு எம்ப்ளாயி லெவலில் அவங்களோட பெனிஃபிட்ஸ் அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா
கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அந்த ஷிஃப்ட். அந்த நேரத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசி அவங்களுக்கு இருக்க நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நைட் ஷிஃப்ட்டை விட ஒரு பெட்டர் ஷிஃப்ட் கிடைக்காது. ஏன்னா டே ஷிஃப்ட்டில் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும். இத்தனை மணிக்கு பிரேக் இருக்கும், வெளியில் போனால் எல்லாமே ஆக்டிவாக இருக்க ஒரு இடம். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே நீங்கள் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு எம்ப்ளாயி நீங்கள் பார்க்க முடியாது. பட் நைட் ஷிஃப்ட் டஸ் ஹேவ் ஆல் தீஸ் அதர் பெனிஃபிட்ஸ். இன்னொரு விஷயம், இதில் ஹெல்த் ஹாசர்ட் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இது எல்லாருக்குமே இது தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஹெல்த் ரீசன்ஸ்க்காக அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, அவேர்னஸ் இப்போ முக்கால்வாசி ஹெச்ஆர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் சம்மதம்னா ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற கன்சென்ட்டோட தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு அலவன்ஸ்னு இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் அதில் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது வித்தியாசப்படும். ஆனால் அந்த வித்தியாசப்பட்டாலும் தட் அலவன்ஸ் இஸ் ஆல்சோ சம்திங் மோட்டிவேட்டிங் ஃபார் பீப்புள் டு டூ. என்னால் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டே டைமில் ஒர்க் பண்ணுறேன் இந்த 8 மணி நேரம்ன்றதும், நைட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணும்போது அதுவே ஒரு 12,000 ஒரு 15,000 மாறும்போது அதில் எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த 5,000 கொண்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அவங்களால செய்ய முடியுன்ற ரீசன்னால நைட் ஷிஃப்ட்டுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றவங்களில் ஒரு சில வர்றவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு எய்மோடு தான் வராங்க. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம செய்ய போகிறோன்னு. நைட் ஷிஃப்ட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ரூம் ஃபார் தட். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று வேணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் சொந்த காலில் நிற்க முடியும். அதை தாண்டி டே டைமில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 6 o'clock போனவங்க ஒரு 10:30, 11 வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதை தேடுறாங்களோ அதை போய் செய்யணும்னு நினைக்கிறது. உதாரணத்துக்கு இது அம்பிஷியஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது டே டைமில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு யூ வாண்ட் டு பிகம் அ மியூசிக் டைரக்டர், பட் தென் ஆப்வியஸ்லி உங்களோட பேஷன் அதை இருந்துச்சுனாலும் வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் நோபடி கெட்ஸ் தட் பெனிஃபிட். ஸோ நீங்கள் டே டைமில் தான் யாரையாவது போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நைட் ஹவர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு டே டைமில் நீங்கள் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் போய் பார்க்கணும், ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் லைக் எவ்ரிபடி கம்ஸ் வித் காட் ஃபாதர் இன் லைஃப். இல்லை எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். இதுக்கு டெஃபினட்டாக நைட் ஷிஃப்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். என் விஷயத்தில் அதான் நடந்துச்சு. ஸோ வென் ஐ ஹேட் மை ட்ரீம் அண்ட் ஐ வாண்டட் டு செட் அவுட், அவுட் சோர்சிங்னா என்னன்னு தெரியாது, இந்த முறைகள்லாம் எதுவுமே தெரியாது. நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, வரேன், ஒர்க் பண்ணுறேன், அந்த சேலரியில் தான் இருக்கும்னு தெரியுது. ஆனால் அங்கே தான் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயங்களை பண்ணுறதுனால நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது இது எப்படி பண்ணணுன்றதும் அங்கே தான் கற்றுக்கிறேன், எப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் அங்கே தான் கற்றுக்குறோம். ஸோ அதை ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இருக்க கம்பெனியில் 10 வருஷமாக நைட் ஷிஃப்ட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா நம்ம அது கஷ்டமாக பார்த்தோம், அது மீதி பேருக்கு அது வரக்கூடாதுன்றதுனால 9 to 6 தாண்டி ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பட் ஒரு சில கிளைண்ட் நைட்டில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஸ்டாஃப்ட்ட கன்சென்ட் கேட்குறோம், அவங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், அது உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இவால்வ்ஸ் ஓவர் a period of time. கிரேட். அதாவது இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு சைடு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட ஈடுபாடுகள் எப்படி இருக்குது, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போதா, அண்ட் அந்த ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதா ஃபுல்லாக? 2 ஃபேக்டர். ஒன்று நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி அவங்க ஃபேமிலியோட எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். என்னென்னா ஒரு ஃபேமிலியை ஒரு அவுட்டிங் அழைச்சிட்டு போகணும், ஒரு பீச்சுக்கு அழைச்சிட்டு போகணுன்னா டே டைமில் பீச்சுக்கு போகிறதுனால தெர் இஸ் நோ பர்பஸ். ஸோ ஈவினிங் ஹவர்ஸில் குழந்தைங்களோட வெளியில் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா தே ஹேவ் டு பிக் தேர் ஆஃப் டேஸ். ஸோ ஒரு என்னைக்கு அவங்களோட ஆஃப் டேவோ அன்றைக்கி தான் அவங்க பிளான் பண்ண முடியும். ஒரு மூவிக்கு அழைச்சிட்டு போகணுன்னா அதை பண்ணி தான் ஆகணும். இது பண்ணும்போது எந்த நாள் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்களோ அந்த நாள் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா நைட் ஹவர்ஸ் அவங்க தூங்க போகிறதில்ல, ஆர் அவங்கள ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றதுனால. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள மேரிட்டல் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஸோ ஃபேமிலி கம்பல்ஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள் போகிற எப்போ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு 2 பேரண்டல் சைட்லேயும் கம்பல்ஷன் இருக்கும். ஸோ ஐவ் சீன் லாட் ஆஃப் ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி இந்த நைட் ஷிஃப்ட் ஹூ வாண்டட் டு சே சார் கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு டே ஷிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணி கொடுங்க. ஆர் சமயத்தில் வேறு ஆப்ஷனே இல்லை, கண்டிஷன் இல்லை, கண்டிப்பாக அவங்க நைட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா when they wanted to start a family they really have challenges. And கருத்தரிப்பின்மைன்றது ஒரு lot of doctors will talk about that. ஃபுல் நைட் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால இம்பேலன்ஸ் இருக்குன்றதுனால அதெல்லாம் ஒரு சில சேலஞ்சஸ். நேச்சுரலாக கொஞ்சம் ஃபேமிலி என்வாயன்மெண்ட் அட் பீஸ் இருக்காது unless and otherwise family understands them really well. எதுக்காக என் கணவரோ என்னோட மனைவியோ இந்த தியாகங்களை பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்காக தான், இந்த குடும்பத்துக்காக தான் அப்படின்னு
அந்த புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஓகே, இன்றைக்கி வந்து நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் சென்டரில் பிபிஓஸில் மட்டும் நடக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைல், ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல் எல்லாத்த பற்றியும் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து மட்டும் கிடையாது, யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனி வந்து அது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது. அதெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகேன். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். இன்னைக்கு ஒரு விஷயம் டீடைலா புரிஞ்சுது இல்லையா? இன்னைக்கு இந்த டே நம்ம அனுசரிக்கிறதுக்கான காரணம் வந்து ஆரம்பத்துல ஒருவேளை சேஃப்டி இல்லை வந்து மெடிக்கல் ரீதியாக அவங்க என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க, அதனால அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு கம்பெனி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் லாஸ்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இனியவை என்று அப்படிங்கிற மார்னிங் ஷோவை பண்ணிருக்கோம். இனிய இரவு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷிஃப்ட் நீங்க பண்ணிட்டு போன நைட் ஒரு ஷோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நைட் தூங்கி அப்புறம் காலைல சமாளிச்சு அப்புறம் காலைல தூங்கி நைட்டு சமாளிச்சு இப்படியே வந்து கன்ஃபியூஷன்ல போயிட்டே இருக்கும். பட் எனவே கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு தெள்ள தெளிவா வழக்கம் போல தன்னோட வார்த்தைகளை உதிர்க்கிறதுக்கு வந்திருக்காரு இரேன் பையர் சார். என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு ஒரு தன்முனைப்பு இருக்குது, ஒரு ஈகோ. நாம் செய்கிறது தான் சரி, என் எடுத்த யார் குறை சொல்ல முடியும். சில பேர் தன்னுடைய படைப்பில் சந்திப்பிழையை கூட சரி செய்யக்கூடாதும்பாங்க. என் படைப்பில் யாரும் கை வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நான் செஞ்சதெல்லாம் உயர்ந்து தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர்கிட்ட போய் யாராவது நீங்கள் மிக அழகாக பாடல் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நான் எழுதுனா நல்லா தானே இருக்கும், அதில் என்ன தப்பு இருக்க போகுது, வேறு யாராவது போய் ஏன் இந்த இலக்கியத்தினுடைய முடிவை இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால், நான் எழுதுறது தாங்க இலக்கியம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த ஈகோவனுடைய வெளிப்பாடு. குறிப்பாக தன்னுடைய படைப்பில் யாராவது குறை கண்டுபிடிச்சா கோபப்படுறவங்கள பார்க்கலாம். ஆனால் எல்லா படைப்புகளுமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். ஒரு மனிதனுடைய தன்முனைப்பு அவனுடைய உயிரை கூட குடித்து விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு பெரிய கலைஞன், அழகான சிற்பங்கள்லாம் செய்யக்கூடியவர், தத்ரூபமாக செய்வார். நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு சிற்பத்தை செஞ்சு கொடுத்துருவார். அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நிறைய பேர் நீங்களே நின்றுட்டு இருக்கிறதா நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருந்தது. அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஆரூடம் சொன்னார், நீங்கள் கூடிய விரைவில் இறக்க போகிறீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு மரணம் வரப்போகுது. உடனே அவர் தன்னோட உயிரை கவர்வதற்காக சித்திரகுப்தன் வரும்போது தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். தன்னை மாதிரியே 7 சிற்பங்கள் செய்தார். அந்த 7 சிற்பங்களையும் அந்த இடத்துல வச்சுட்டு இவரும் போய் நின்றுக்கிட்டார். சித்திரகுப்தன் வராரு, பார்க்குறாரு, 8 பேர் ஒரே மாதிரி. அடைச்ச இதில் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, 8 ஒரே மாதிரி இருந்தால் கண்டுபிடிக்க முடியல, போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், ஆனால் கவர்ந்து தானே ஆகணும், மறுபடியும் வராரு, அப்பயும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒருத்தட்ட யோசனை கேட்குறாரு. அவர் காதில் ஏதோ ரகசியமாக சொல்லி கொடுக்குறாரு. வந்துட்டு 8 சிற்பங்களையும் அப்படி பார்த்துட்டு, ஒரு சிற்பம் சரியில்லை, 8ம் ஒரே மாதிரி இல்லை, ஒன்றில் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னாரு. யார் சொன்னது அந்த மாதிரி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சரி, இதுதான் உயிரோடு இருக்கிற ஆள்னு அவரை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் முழுவதுமே ஈகோ இல்லாமல் இருக்க முடியுமா? சாத்தியமில்லை. ஆனால் ஒருவர் தன்னுடைய தன்முனைப்பை குறைத்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த உலகம் மிகப்பெரியது, இந்த உலகத்தில் எண்ணற்ற மகத்தான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம் ஒன்றுமே இல்லை, நாம் சின்ன துளி, நாம் பெருமை அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் அப்படின்னு நாம் பிடிவாதம் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இதுதான் சரி அப்படின்னு எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நாளடைவில் சரியில்லை அப்படிங்கிறத வேறொருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. எடுத்த உடனே எதிர்ப்பு தான் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக
நம்முடைய இந்த லைட்னிங் அரெஸ்டர் அதுவே கருதப்பட்டது. இடி தாங்கியிருக்கேன், அதுவே இறைவனுடைய கோபத்தை கிளறும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இயற்கைக்கு எதிராக கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அதை கண்டுபிடிச்ச போது போர்ச்சுகலில் இதை யூஸ் பண்ணாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னென்னா திடீர்னு எர்த்துக்குவேக் வந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த லைட்னிங் அரெஸ்டரை வச்சதுனால கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம், அதனால தான் இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அறிவு என்பதே வளர்ந்து கொண்டு போவது தான், விரிவடைந்து கொண்டு போவது தான், மாறிக்கொண்டே இருப்பது தான். அப்படி இருக்கும்போது நாம் நம்மளை மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? தவறு செய்வது இயல்பு, அதை ஒத்துக்கொள்வது தான் மிகப்பெரிய பெருந்தன்மையாக கருதப்படும். எனவே நம்முடைய வாழ்வில் தன்முனைப்பு இல்லாமல் இருந்தால் எல்லா உறவுகளும் நேராகிவிடும். ஒரு புன்னகையின் மூலமாக இந்த உலகத்தையே சரி செய்ய முடியும். ஒரே ஒரு முறை தலையை தாழ்த்தி நான் செய்ததற்கு வருந்துகிறேன் என்று சொன்னால் அத்தனை உறவுகளும் வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கையும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். அதற்கு முயற்சி செய்வதுதான் நம்முடைய நோக்கம். நன்றி, வணக்கம். ஓகே, இறையன்பு ஐஏஎஸ் சார் வழக்கு போல வந்து முடிச்சுட்டு போயிட்டாருன்னா ஷோ முடிய போகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். திருப்பி நாளை காலை உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Raji and Varun. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை ஏன்று.